தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவங்க செஞ்ச செலவுக்கு நான் ஒரு பலனை கொடுக்கணும்டான்னு அம்மா சொல்றான். ஒரு வேலை அவன் பேர் மகன் சொல்லுவாங்க. கல்வி அது கடுகளவு கிடையாது, இறக்கமே கிடையாது. மூச்சு வாங்க அவன் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த பிறவில அவனுக்கு முக்தி கிடைச்சுதான். அப்ப ஒருத்தர் கேட்டாராம் முனிவர், நான் எதுவுமே தெரியலையே அவனுக்கு போய் நீ முக்தி கொடுத்தியன்னு இறைவன்கிட்ட கேட்டாராம். அடே அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தங்கு விதிய ஒரு முறை சுத்தனான், இந்த பூவுலக சுத்திய பலன் உண்டு. அவன் நடைத்தோடுக்காகவோ எதுக்காகவோ 9 முறை சுத்தி இருக்காங்க, அதுக்கு ஒரு பலனை நான் கொடுக்கணும்டா. இதுதான் அம்மா சொல்றான். நீ எந்த தொண்டு மருவத்தூர் மன்னல குப்பையை அள்ளி போடுவதற்கு கூட நீ முற்பிறையில் தவம் செய்திருக்க வேண்டும்னா மகனே. அதாவது குரு மந்திரம் மகா மந்திரம் சொல்லுவாங்க. குரு மந்திரம் ரகசிய பூஜை, குருவுக்கு பாத பூஜை செய்வது ஒரு கும்பாபிஷேகம் செய்த பலன் உண்டு. என் பாலனுடைய பாத யுத்தம் தேவாமிர்த துளிகள். என் பாலனுடைய பாத பூஜை தீர்த்தத்தை எவன் கருதுகிறானோ அவனுடைய அஞ்ஞான போவண்டா. அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை கொடுப்பவன் தான் குரு என்று அம்மா சொல்லி இருக்கிறார். அதாவது பரம்பொருளுக்கு நாம பாத பூஜை பண்றோம். அந்த பாத பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு காயினை எடுத்து போய் பாதத்துல வைக்கிறோம். அது என்ன தத்துவம்? அதாவது பரம்பொருளுக்கு ஒரு மகானுக்கு நாம பாத பூஜை பண்ண கனகாபிஷேகம் தங்கத்தால் காணிக்க அந்த தங்க காசுகளை கொண்டு போய் பாதத்துல கொள்றது ஒரு தர்ம சாஸ்திரத்துல இருக்கு. அது நம்மளால முடியாது. ஏழைக்காகவே வந்த இந்த ஏழைய தெய்வம் 1 ரூபாய் காயின் 9 காயின் இதை கொண்டாந்து என் பாதத்துல வச்சு இதுவே அழித்து வேண்டாம் உனக்கு என்னுடைய அருள் சக்தி, என் பாதனுடைய பார்வைக்கும் பாதப்பட்ட மண்ணிற்கும் சக்தி உண்டுடா மகனே. பாதனுடைய பார்வைக்கு பாவத்தை போக்கக்கூடிய வல்லமை உண்டு. இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் நீ பணம் வைக்கிற இடத்த வியாபாரம் செய்யற கல்லாவில கொண்டு போய் வைடான்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு சூட்சமத்தை அம்மா நமக்கு சொல்லி இருக்கா பாரு. இப்படிப்பட்ட தெய்வம் எந்த யுகத்தில் நமக்கு வரப்போகிறதோ தெரியவில்லை. கொடுக்கின்ற வாய்ப்பையும் கிடைக்கின்ற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிகளார் பார்வைக்கும் பாதப்பட்ட மண்ணிற்கும் சக்தி உண்டுடான்னு அம்மா சொன்னாங்க. என் பாலவனுடைய பாத தரிசனத்தை தரிசித்தால் ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசித்த பலனை கொடுக்கிறேன். கும்பாபிஷேகம் என்றால் 12 ஆண்டுகள் காலையிலும் மாலையிலும் மங்கள பொருட்கள் செத்தல பாக்கு தேங்காய் இன்னும் என்னென்ன பட்சண பலகாரம் கொண்டு போய் இறைவனுக்கு தொடர்ந்து 12 ஆண்டுகள் ஆலயத்துல கொண்டு போய் படைச்சா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஒரு கோபுர கலசத்துக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும்டா. இந்த அம்மா 5 கும்பாபிஷேகத்தை வாழ்நாளிலே பார்த்திருந்தால் 60 ஆண்டுகள் ஆலயத்திற்கு போன புண்ணிய பலன் உண்டு என்று புராணத்திலே குறிப்புகள் உள்ளன. ஆனா அம்மா பாலனுடைய பாத தரிசனத்தை தரிசித்தாலே நீ கும்பாபிஷேகம் செய்த அவனை செய்கிறார். அதாவது ஆந்திர மாநிலத்துல அனந்தபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல எஸ்தர் என்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அந்த அம்மாவுக்கு தோல் நோய், சரும நோய், அதாவது 7 ஆண்டு காலமாக வாட்டி வதைக்கிறது. சொரிஞ்சா உடம்பு இதமா இருக்கு, ராத்திரியில பார்த்தா நீர் வடியுது, துர்நாற்றம் எடுக்குது. அவங்க என்னதான் பன்னீர் வாசனை தெரிய போட்டாலும் பக்கத்துல போய் நிக்க முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கைதேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர் இடத்துல பெங்களூர்ல போய் மருத்துவம் பாக்குறாங்க. மருத்துவம் சரியாகவில்லை. மறுபடியும் போறாங்க. அவர் சொன்னாராம், அம்மா இந்த நோய் என்னவோ நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த நோய் வந்தா நீ வெளிச்சத்திலேயே போக கூடாது, கொடையை முடிச்சுதான் எங்க போனாலும் போகணும். இந்த நோய் மறுபடியும் வந்தா இருட்டறையில தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். அந்த அம்மா வீட்டுக்கு வந்து நாங்க செத்து போயிடலாம்னு சொல்லி லைலான் காயில் வாங்கினேன். வீட்டுக்கு போகுதான். போகும்போது தன்னுடைய பெண் பிள்ளைங்க 2-3 பேர் இருக்காங்க. வயது வந்த பிள்ளைகளை விட்டு நாம செத்து போயிட்டா நம்ம குழந்தைங்க அனாதையா நின்றுடுமே, மறுபடியும் சாகர முடிய மாட்டேங்கினேன். வீட்டுக்கு வராங்களாம். அந்த உடனே பக்கத்து வீட்டு அம்மா மரபத்தூருக்கு போய் வர அனுப்ப கொண்ட அந்த அம்மா சொன்னாங்களாம், அல்லாவும் நானே, அம்மாவும் நானே, மரியும் நானே, மாரியும் நானே என்று சர்வதேச பக்தி புகழிடத்த இந்து சமய வரலாற்றிலேயே, நாட்டின் திருக்கோயில் வரலாற்றிலேயே காண முடியாத கேட்க முடியாத ஆன்மீக புரட்சியை
எங்க அம்மா மருவத்தூர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க ஜாதி என்ன பேருன்னா என் கூட வாங்கம்மா, நான் கூட்டிக்கிட்டு போறேன். அம்மா செவ்வாய்க்கிழமை சுத்த பூஜை போடும் போது அடிகளா பாத வேலைப்பட்டாலே உங்களுடைய நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட்டிக்கிட்டு போனாங்களாம். நேரா போறாங்க, ஒரு நாள் 2 நாள் தங்குறாங்க. அம்மா வராங்க, தீப ஆராதனை பரிவார தேவதைகளா காட்சியில் வரும் பொழுது கூட்டமாக அந்த கிறிஸ்துவ பெண்மணி கூட்டத்தில் அப்படி நினைவு இருக்காங்களாம். முக்காலம் உணர்ந்த ஆதி பராசக்தி அவதார நாயகன் அருள் அடிகளார் அவர்கள் வேற கிறிஸ்தவ பெண்மணி பக்கத்துல போய் சிலுவைக்குடி போட்டுட்டு எதுவும் பேசாம நேரா அவரு கூட போயிட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நாம ஒரு கிறிஸ்தவ பெண்மணி என்பது அருள் அடிகளாருக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஊருக்கு போலான்னு சொல்லிதான் வந்த, பரவாயில்ல இங்க பார்த்தா நம்மளால முடிஞ்ச சொல்லி ஏதோ செய்யணும் போல தோணுது. 2வது அங்க பிரதட்சணை வரலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு அங்க பிரதட்சணை பண்ணிட்டு அவங்களால முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்களாம். என்ன அதிசயம், 7 ஆண்டு காலமாக பாட்டி வதைத்த அந்த சர்ம நோய் அந்த அம்மாவுக்கு சரியாயிடுதான். நிச்சயம் இன்றையே விளைவு செய்வார் என்று மணிவாசக பெருமான் சொன்ன வாசகத்திற்கு ஏற்ப இச்சா சக்தியால் எதையும் படைக்கக்கூடிய வல்லமை ஆதி பராசக்தி இடத்திலேயே உள்ளது. ஜப்பான்ல 2 பேர் பெரிய அதிகாரி, அதாவது ஒரு கைதேர்ந்த நிபுணர்கள், அவங்க 2 பேரும் சென்னைக்கு வராங்க. சென்னையில அவர் நண்பரை கூட்டிக்கிட்டு மருவத்தூருக்கு போனோம். அவதாரமாக அருளார் உருவுல ஆதி பராசக்தி அருள்வாக்கு சொல்றாங்க, நாம போய் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி அந்த ஜப்பானிய நண்பர்கள் 3 பேரும் இந்த நம்ம சென்னை சேர்ந்த தொழிலதிபரை கூட்டுகிட்டு 4 பேரும் மருவத்தூருக்கு வராங்கலாம். வரும்போது அவங்க சொல்றாங்களாம், மகானை பார்க்கும்போது, ஒரு ஞானியை பார்க்கும்போது, ஒரு சகோதரியை பார்க்கும்போது, ஒரு வைத்தியரை பார்க்கும்போது, ஒரு ஜோதியரை பார்க்கும்போது வெறுமையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஐயா. நாம என்ன வாங்கிட்டு போலாம் குருவுக்கு அப்படின்னு கேட்டாராம். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீங்க ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க, அதுவே போதும், அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கி வரலாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். இல்லை இல்லை, நாங்க ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்த ஆப்பிள் பழம் 3 இருக்கு, அதையும் தட்டுல வச்சு அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். போய் அல்வாக்குல உட்காரும் பொழுது அன்னை ஆதி பராசக்தி அடிகளார் உருவுல அம்மா வாடா மகனே வா அப்படின்னு கூப்பிட்டு 2 கைகளையும் பின்பக்கமாக கட்டிக்கொண்டு மண்டியிட்ட நிலையில புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி என்று 3 முறை அந்த ஜப்பானிய நண்பர்களை பார்த்து பௌத்த மத ஆச்சாரப்படி வணக்கம் சொன்னார்களாம். அந்த 3 பேருக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ம ஜப்பானிய நாட்டு பாரம்பரிய பௌத்த மத ஆச்சார வணக்கம் அடிகளாருக்கு எப்படி தெரியும், இப்பதானே நம்ம வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அந்த 3 பேர்ல ஒருத்தரை பார்த்து, மகனே நீ பிறப்பான ஒரு கிறிஸ்தவன், உண்மை கிறிஸ்தவன், நீ தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை பைபிள்ல எந்தெந்த வாசகத்தை படித்து வருகிறாய் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்டா, பிறவில்லாத உயர்ந்த நிலையை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று அம்மா சொன்னாங்களாம். கூட இருக்கிற 2 நண்பரும் அப்படியே அவரை பார்க்கறாங்களாம். ஏன்னு சொன்னா நகமும் சதையும் போல, ஈரும் வேணும் போல, எதிரியும் மோனை போல அப்படி பாசமாக இருந்த நண்பர்களுக்கு அவர் கிறிஸ்தவனுக்கு இது வரைக்கும் தெரியாத, கூட இருந்தவங்களுக்கே தெரியாது. ஆனா அம்மா எடுத்து சொல்றா, சொல்லிட்டு அந்த 2 பேரை பார்த்து, மகனே ஜப்பானியர்கள் இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் வல்லரசு நாடுகளோட போட்டி போட்டு முன்னேறி வருகின்ற நாடுகளில் உங்க நாடு ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு தொழிலதிபரை பார்த்து, மகனே இந்த 3 பேருடைய தொடர்பு உனக்கு தெய்வாதீனமாக கிடைத்த தொடர்புடா, இதை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி அந்த ஆப்பிள் பழத்தை தன்னுடைய சுட்டு விரலால் அப்படி தொட்டு மூடி கையை அப்படி திறந்தாங்களாம். ஒரு வெள்ளி மோதிரம் நாக வடிவில் வந்ததான். இதை ஒரு அன்பர்கள் கொடுத்து போட்டுவிடா மகனை, அதாவது நம்ம அளவு கொடுத்து ஆச்சாரியத்தை செஞ்சா கூட ஒரு நூல் சுத்தி போடுற மாதிரி வரும். அவர் விரலுக்கு அளவு எடுத்த மாதிரி மோதிர விரலுக்கு கரெக்டா வந்ததான். இன்னொரு ஆப்பிள் பழத்தை தொட்டு ஒரு பவழ மோதிரம், இன்னொரு ஆப்பிள் பழத்தை தொட்டு தங்க மோதிரம் 3க்கும் கொடுத்தாங்க அம்மா.
அதாவது சர்வதேச பக்தி புகலிடத்தை மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே அம்மா நடத்துகிறாள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அன்னை ஆதி பராசக்தி அவதாரமாக வந்திருக்கிறார். இந்த அவதார காலத்துல நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பையும் கிடைக்கின்ற வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அன்னை சொன்னாங்க, மந்திரத்தை முறையா எவன் ஒருவன் விடியற்கால 3 மணிக்கு என்னுடைய 1008 மந்திரத்தை 1008 நாட்களும் மனமொன்றி படிக்கிறானோ அவன் சந்ததியை நான் காப்பாற்ற வேண்டாம் மகனே. சந்ததினா என்ன சக்தி ரொம்ப பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம அப்பாவை பார்த்திருப்போம், தாத்தாவை பார்த்திருப்போம், அம்மாவை பார்த்திருப்போம், பாட்டியை பார்த்திருப்போம். பாட்டிக்கு பாட்டியை பார்த்திருக்க மாட்டோம், தாத்தாவுக்கு தாத்தாவை பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அம்மா இந்த மந்திரத்தை மனம் ஒன்றி தவறாமல் 1008 நாட்கள் படித்தா உன் சந்ததியே நான் காப்பாற்றுறேன். சந்ததி என்றால் 21 தலைமுறை. அதாவது விண்ணேழு பெண்ணேழு நடையேழு என்று சொல்வார்கள். நம்ம மந்திரம் படிக்கிறதுனால 21 தலைமுறை நம்ம வம்சம் விருத்தியா நல்லா இருக்குன்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட செய்வோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மந்திரம் எல்லாம் யாருக்காக? இவன் கொடுக்கின்ற விழாலாம் யாருக்காக? எல்லாம் நமக்காக தான். நானாக விரும்பி ஒரு இடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் ஒரு வகையான அருள், என்னை கட்டி அழைத்து சென்றார் 2வது வகை அருள். இந்த 2வது வகை அருளுக்கு கூட குடும்பங்கள் நல்லா முடியுங்கிறார். கட்டினா கை போட்டு அம்மாவை கட்டுவதில்லை. அன்பென்ற கயிறு, பக்தின்ற கயிறு, பாசன்ற கயிறு, தொண்டுன்ற கயிறு. இந்த கயிறுல அம்மாவை நாம் கட்டி நிறுத்த வேண்டும். உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் என்றார். நம்ம ஆன்மா சுத்தமா இருந்தா நம்மை சுற்றி எல்லாம் நல்லபடியாக அமையும் என்று சொல்வார்கள். ஒரு குரு கிட்ட போய் கேட்கலாம், சாமி உங்ககிட்ட வந்து நான் 15 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் பின்னாடி வந்தவங்க தீட்சை கொடுத்துட்டேன், சீனியாட்டின்னு பார்த்தா எனக்கு தான் நீ தீட்சை கொடுக்கணும், எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு போய் நான் தெரிவிச்சானா. அவர் என்ன பண்ணாராம், உனக்கு நான் உபதேசம் பண்ணணும்னா நம்ம ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாராங்கல் இருக்குது, அது பக்கத்துல போய் உட்கார்ந்து என்னுடைய குரு மந்திரம் மகா மந்திரம் என்று சொல்வார்கள், அந்த மந்திரத்தை உச்சரி திருப்பி சொல்லிட்டு பாராங்கல்லே நகரு பாராங்கல்லே நகரு பாராங்கல்லே நகருன்னு சொல்லு. ஒரு நாளைக்கு அது நடந்து உருண்டு என் ஆசிரமத்துக்கு பக்கத்துல வரும். அன்னைக்கு உங்களுக்கு தீட்சை போடாமலாம். ஆனா அவன் குரு மேல பக்தி, குரு பக்தி. சிவன் கோபத்துக்கு ஆளானால் குரு காப்பாற்றுவார், குரு கோபத்துக்கு ஆளானா சிவனே காப்பாற்ற வரமாட்டார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தத்துவத்தை உணர்ந்த அவன் இந்த குரு மந்திரத்தை, ரகசிய மந்திரத்தை மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தானா. அதான் அண்ணாவோட சொல்லுவாங்க, அடிகளாறு 108 11 முறை படிச்சுட்டு நைட்ல படுத்தா உன்னுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும். இன்னைக்கு ராத்திரியே போய் யாராவது 11 முறை படிச்சு பாருங்க, நடந்தா இல்லையா பாருங்க. அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா 1,00,000 பேர் சேர்த்து நடத்தினா கூட நகர முடியாத பாறாங்கல் உருண்டு இந்த ஆசிரமத்தை நோக்கி வருகிறதா. ஊர்ல இருந்த எல்லாரும் தபோ திபோன்னு ஓடியாதான், சாமி அதிசயத்தை பாரு, உங்களுடைய சிஷிய ஏதோ மந்திரத்தை அந்த கண்ணு பக்கத்துல போய் சொல்றீங்கதான். எத்தனை பேர் இந்த ஊரே சேர்ந்தாலும் உருட்ட முடியாத பாறாங்கள் உருண்டு உங்க ஆசிரமத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாங்களாம். முனிவர் வெளியே வந்து பார்த்தாராம், இவருக்கே பலம் வந்துச்சான். சீடனே குச்சரத்தை நிறுத்தலாம் சொல்லிட்டு இவரும் ஓடுறாராம். அப்படிப்பட்ட மந்திரம் இந்த குரு மந்திரம், ரகசிய புதல் தரப்பொருள் நமக்கு குருவாக வந்திருக்கிறது. சக்திகளும் பக்தர்களும் இந்த மந்திரத்தை உச்சரித்து மந்திரத்துல எப்படிலாம் நீங்க வழிபாடு பண்ணணும், தொண்டு எப்படி செய்யணும், இதெல்லாம் அண்ணன் நிறைய சொல்லிட்டாங்க. அவரு சொல்றத 1000 நான் படைத்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாது. அது பெரிய கடல். நான் சும்மா சாதாரணமா ஒரு குட்டை தெரிஞ்சதை ஏதோ ஒரு நாள் வச்சுக்கிட்டேன் சொல்லிட்டேன். நேரம் ஆயிப்போச்சு எல்லாம் முறையுமே. ஆனாலும் அரை வயிறு கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலைன்னு சொல்லுவாங்க. அதனால நேரம் இல்லாத காரணத்தினால் இதுவரை அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. முறையாக வழிபாட்டுல வந்து கலந்துருக்கோ, தொண்டு செய்யுங்க. அம்மா என்னென்ன சூட்சம் நமக்கு சொல்லி இருக்கோம், இதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. அதாவது ஒரு பெரியவருக்கு 3 பிள்ளையா எல்லாருக்கும் சொத்து நடக்குது, சொத்தை பிச்சு விடு சண்டை போடுறாங்களாம். நான் செத்ததுக்கு அப்புறம் நான் படுத்திருக்கிறேன் அந்த பெட்டுக்கு கீழே நீ தோண்டி பாக்குற, உங்களுக்கு நான் முறையா சொத்தை பகிர்ந்து வச்சுக்கிறேன்
அதுல உயிர் இருக்குன்னு சொல்லி அவர் செத்து போயிட்டாராம். 3 பிள்ளைகளும் அவர் இறந்த உடனே தோண்டி பார்த்தா ஒரு பானையில களிமண்ணை போட்டு மஞ்சள் துணி போட்டு கட்டி வச்சுக்கிறான். இன்னொரு பானையில சாணம், மாட்டு சாணத்தை போட்டு சிவப்பு துணி போட்டு கட்டி வச்சிருக்கான். இன்னொரு பானையில வைக்கோல நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு அதுல ஒரு துணி போட்டு கட்டி வச்சிருக்கான். இதுக்கு கீழே ஒரு சின்ன மண் கலையும் நம்ம ஆடிப்புற கட்டி இருக்கிற கலைய மாதிரி பொட்டாசுகளை போட்டு கட்டி வச்சுக்கிட்டான். இவனுக்கு ஒன்னும் புரியல. என்னமோ உயிர் வைக்கிறது அப்பா சொன்னாரு, பார்த்தா சாணிக்குது, வைக்கிறது, மண்ணுக்குது, இதுவா உயிர் சொல்லி அவங்க வீட்டுல ஒரு ஆசான ஜோசிக்காரர் ஒருத்தர் அவரை போய் கூப்பிட்டு வந்தாங்களாம். பைத்தியக்கார மகனே, மண்ணு சம்பந்தமான சொத்தெல்லாம் பேரிக்குள்ள எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த களிமண்ணை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்களா, நிலம் எத்தனை ஏக்கர் எந்த மொத்தம் ஒண்ணு விடாங்க எனக்கு அப்படின்னா இன்னொருத்தன் இந்த மாடு இருப்பாரு, 1000 கால மாடு, ஆடு, அது இதுன்னு இதெல்லாம் காணி போட்டு வச்சுக்கிறாரு, இதெல்லாம் ஒண்ணு விடாமலாம். 3வது வருஷம் போய் எனக்கு சொன்னா, நீ தாங்க 22,000 ஒரு சவரம் உங்க அப்பா வச்சுக்கிற 2000 சவரமும் அந்த வெள்ளி கிள்ளி எல்லாம் உணவு தாங்க. சரிங்க, இந்த 3 நாங்க 3 பேரும் எடுத்துக்கிறோம். 4வது ஒரு சொப்புல பொற்காசு போட்டு கட்டிட்டாங்க. யாருக்கு நீங்க முட்டாள் பசங்க என்ன மாதிரி அறிவாளி ஒருத்தர் யோசனை சொல்ல வந்தா கூலி கொடுக்க கூட உங்ககிட்ட துட்டு இருந்தாங்கன்னு உங்க அப்பா எனக்கு வச்சுக்கிறாங்க. சாதுரிமா வாங்கி எடுக்கிறானா இந்த ஆதி பராசக்தி. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு சூட்சமும் ஆடி போறோம், விரும்ப பாக்குறோம், கஞ்சி கொண்டாந்தா நமக்கு ஒரு பரவசனை குண்டலி சக்தி வெளிக்கொள்ளும். 6 சக்கரத்துல ஒரு சக்கரம் சொல்லும். 7 ஜென்மத்துக்கு கஞ்சிக்கு நீ அடைய வேண்டியதில்லை, தேவ அமர்த்தத்துக்கு மேலானது என்று ஆடிப்புறத்துக்கு ஒரு சூட்சமோ உன் கையால பாவ விஷயம் பண்ணா திருத்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வெறும் வழியா போக வேண்டாம்னு சொல்றா. நவராத்திரி 9 நாளும் மலைமகள், அலைமகள், கலைமகள், முப்பேரும் தேவியாக அம்மா நம்ம கையால் ஆணவம், கண்மம், மாய என்று 3 குணங்களை விளக்கி இந்த 9 தத்துவம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் மேன்மை, ஆற்றல், தூய்மை, தெய்வபக்தி, புத்தகங்களை, விவேகம், தன்னடக்கம், தொண்டு செய்தல், இந்த 9 இருக்கு. அதாவது சிவனுக்குரியது ஒரு ராத்திரி, அம்பிகைக்குரியது 9 ராத்திரி. அதான் சொல்லுவாங்க சண்டாவதா கூட அவங்க அம்மா கதை சொல்லுவா, ஏன் விட்ட ஒன்றை குத்துட்டு 9 வாங்கிக்கணும். ஒரு முன்னாடி கிட்ட ஒரு ஆம்பளை ஒண்ணு சொல்லிட்டா அவன் சொல்லிட்டு போயிடுவான். இவங்க வர வரைக்கும் பேசி இருப்பாங்க. இந்த கதைகள்ல பாராங்கல் கதைகள் இருக்கலாம், நாயனாத்தா வாரி கொண்டிருக்கேன். இதே ஓட ராமாயணமா இப்படிப்பட்ட சூட்சங்கள் எல்லாம் நவராத்திரியில் அம்மா வச்சிருக்கா. நம்ம கையால இருப்பெண்ண நல்லெண்ணெய் கொண்டு போய் ஊற்றி அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதெல்லாம் ஊட்ட சரீரம் 9 வாசல் என்று அம்மா சொல்லுகிறார். ஆன்மீக சாம்ராஜ்யத்திற்கு உள்ளே சென்று ஆன்மீக மறைபொருளை அறிய வேண்டுமாயின் ஞானம் என்ற நுழைவாயிலை கடந்து செல்ல வேண்டும். இந்த ஞானம் என்ற நுழைவாயிலை கடந்து செல்வதற்கு முதலிலே புலனடக்க வேண்டும். 5 புலனை நீ அடக்கினால் 5 பூதமே உனக்கு அடக்கமாகும்டா மகனே. நீ நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதமே கண்ணு, காது, மூக்கு, வாய், செவின்னு அந்த 5 புலன் அடக்கும் போது இயற்கையே உனக்கு கட்டுப்படும் என்று சொல்லியிருக்கா. இப்படி இருமுடி பாவத்தை போக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு சூட்சமத்தை அம்மா கொடுத்திருக்கா. ஒரு தாய் கட்டுற கருப்பு போட்டு நெய்ய ஊற்றி சாதத்தை போட்டு இடுப்புல குழந்தைய தூக்கி வச்சுக்கினேன். சாதத்தை ஊட்டாக வெளியே வந்தா அந்த குழந்தை 2 கையும் வாயை வச்சு மூடிக்கும். உண்மையான தாய் என்ன செய்வா, மறைவான இடத்துல வச்சு மொத்தத்தையும் கணிச்சு ஒரே உருண்டையா உருட்டி காக்காவுக்கு கொஞ்சம், குருவிக்கு கொஞ்சம், அக்காவுக்கு கொஞ்சம் சொல்லி சொல்லி மொத்தத்தையும் குழந்தை கூட்டிடுவா. அது போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு பரம்பொரு அவதாரம் வந்திருக்கிறது. கொடுக்கின்ற வாய்ப்பையும் கிடைக்கின்ற வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கரமூட்டி திறந்தாட்டி நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சக்தி.